Hello viewers, welcome to Elipuri. So, நம்ம சேனல்ல போட்ட லாஸ்ட் வீடியோ அதாவது ஃபர்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ அந்த வீடியோக்கு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எல்லாருக்குமே தேங்க்யூ. அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோடைய லிங்க் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பண்ணுற சில டிஜிட்டல் பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், ஆயில் பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இப்போ அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தம்ப்நெயில் டைட்டில் ரெண்டையுமே நீங்க பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க. நீங்க என்ன பெரிய வெங்காயமா அப்படின்னு இருந்திருக்கும். இப்போ யூஸ்வலா வந்துட்டு பெரியவங்க யாரையா திட்டணும் அப்படின்னா நீ என்ன பெரிய வெங்காயமா அப்படின்னு தாங்க கேட்பாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம யாரையுமே அப்படி திட்டவே முடியாது. ஏன்னா வெங்காயம் உண்மையிலே அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. இந்த சின்ன பையனுக்கு வெங்காயத்தை பத்தி என்னடா தெரியும் அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க. அதாங்க கிடையாது. எப்போதுமே எங்க அப்பா வந்துட்டு மார்க்கெட் போனாங்க அப்படின்னா நானும் கூடவே போவேன். நேத்திக்கு மார்க்கெட் போனப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் போயிருக்கோம். அப்போ வந்துட்டு அப்பா வந்துட்டு 1 கிலோ பெரிய வெங்காயம் வாங்குறாங்க. சரி ரேட்டை கேட்போன்னு கேட்டா 1 கிலோ பெரிய வெங்காயம் 100 ரூபான்றாங்க. எனக்கு 1 கிலோ பெரிய வெங்காயம் 100 ரூபாயா அப்படின்னு ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்து சாம்பார் வெங்காயம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயம், அதோட ரேட்டை கேட்டோன்னே எனக்கு மயக்கமா வந்துருச்சு. இதை எல்லாத்தையும் நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒருத்தர் 5 கிலோ பெரிய வெங்காயமும் 2 கிலோ சின்ன வெங்காயமும் வாங்குறாரு. அப்போ அவர் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வெங்காயத்தெல்லாம் யாரு கிலோ கணக்குல வாங்குறாங்களோ அவங்க தாங்க உண்மையான பணக்காரங்க. உரிக்க ஒண்ணுமே இல்லாதது அப்படின்னா தான் நம்ம வெங்காயம் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அதே வெங்காயத்துக்கு இப்போ வந்த மவுசை பாத்தீங்களா? வெங்காயத்தோட விலை அதிகமாகிற, அதாவது அப்படியே கூடிக்கிட்டே போறதும் மறுபடியும் அது குறையாமலே இருக்கிறதும் என்ன காரணம் அப்படின்னு யாராவது உங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏறுனா வாங்குவோம், இறங்கினாலும் வாங்குவோம், இறங்காம இருந்தாலும் வாங்குவோம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே அந்த வெங்காயத்தை தேடி போயிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ ஏதாவது ஒரு வெஜிடபிளுடைய ஒரு ரேட் வந்துட்டு ஏறுது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த வெஜிடபிளை குறைஞ்சது ஒரு 15 டேஸ்க்காவது நம்ம அதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்படியும் இந்த வெஜிடபிள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்றவங்க வந்துட்டு அதுக்கான தேவைக்கும் குறைவாக நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஏன் ஒரு ரேட் அதிகமாக இருக்கிற வெஜிடபிளை தேவைக்கும் குறைவா வாங்கி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு பொருளை, ஒரு வெஜிடபிளை 2 கிலோ 5 கிலோன்னு மொத்தமா வாங்கி வைக்கிறீங்களையா, அதுவே அந்த வெஜிடபிளுடைய ரேட்டு குறையாம இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணங்க. அதுக்காக இப்போ ரேட் அதிகமா இருக்கிற வெஜிடபிள் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஒன்று அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். அதாவது ஒரு 15 டேஸ் இந்த மாதிரி கணக்கில் அவாய்ட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அதை தேவைக்கும் குறைவா நம்ம வாங்கி வச்சுக்கணும். இப்போதைக்கு வெங்காயத்தோட ரேட்டு தாங்க அதிகமா இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா வெங்காயம் இல்லாத என்னால சாப்பிட முடியாது, வாழவே முடியாதுன்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு காரணம் வேற கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா வெங்காயத்துலதான் அதிகமான இம்யூனிட்டி பவர் இருக்கு, அதனால அது இல்லாம என்னால வந்துட்டு சாப்பிட முடியாது, நான் அதை யூஸ் பண்ணி தான் ஆவேன்ட்டு இருப்பாங்க. நானும் ஒத்துக்கிறேன், வெங்காயத்துலதான் அதிகமான இம்யூனிட்டி பவர்னு நானும் ஒத்துக்கிறேன். பட் வெங்காயத்துல மட்டும்தான் இம்யூனிட்டி பவர் இருக்கா? அப்படி கிடையாது இல்லைங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டா நிறையவே இருக்கு. பட் அதை தான் வந்துட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ 2-3 எக்ஸாம்பிள் எடுத்துப்போங்க. இப்போ தக்காளியோட விலை திடீர்னு தாறுமாறா ஏறுது. இப்போ அதே தக்காளியை நீங்க போய் வாங்கிட்டே இருப்பீங்க? வாங்க மாட்டீங்க. ஏன்னா தக்காளிக்கு ஆல்டர்னேட் புளி இருக்கு. புளிக்கும் விலை ஏறிடுச்சு அப்படின்னா லெமன் இருக்கு. லெமன் வந்துட்டு ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் தக்காளியும் புளியும் லெமனும் மூணுமே வந்துட்டு புளிப்புத்தன்மைக்காக யூஸ் ஆகுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தக்காளி ஏறின உடனே நம்ம வந்துட்டு புளி யூஸ் பண்றோம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இப்போ முருங்கைக்காய் விலை தாங்க எப்போ ஏறுது எப்போ இறங்குதுன்னு நம்மளுக்கு சுத்தமா தெரியாது. திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கிடும். ஸோ இப்போ அது ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதேவா ஒரு சாம்பாருக்கு நீங்க முருங்கைக்காய் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவீங்க? கிடையாது. சௌச்சோ யூஸ் பண்ணலாம், சொரக்காய் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தாங்க வெங்காயமும். ஏண்டா
வெங்காயம் இல்லாம எப்படா சாம்பார் வைக்க முடியும் நிறைய பேர் இப்பவே கேட்பீங்க. அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ வாங்க எப்படி வந்துட்டு அந்த வெங்காயத்தோடைய யூசேஜை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். பிரியாணி பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்கும். ஆனா பிரியாணிக்கு தொட்டுக்க தயிர் வெங்காயம் பிடிக்காம யாராவது இருக்கீங்களா? அதுவும் எல்லாருக்குமே பிடிக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தயிர் வெங்காயம் இல்லாத பிரியாணியா அப்படின்னு யோசிப்பாங்க. அதுவும் ஓகே தான், அது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா அந்த தயிர் மட்டும்தான் நம்ம ஞாபகம் இருக்கணும், வெங்காயத்தை நம்ம அப்படியே மறந்துடணும். கொஞ்ச நாளைக்கு அந்த வெங்காயத்துடைய ரேட் வந்துட்டு குறையிற வரைக்கும். கண்டிப்பா அப்போ என்னடா வெறும் பிரியாணியாவா சாப்பிட்றது அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. அதுக்கு ஆல்டர்னேட் இருக்கு, அதையும் நானே சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு தயிரை நம்ம எடுத்துட்டு அதில் வந்துட்டு கேரட் அப்படியே கிரேட் பண்ணி, அதாவது அப்படியே தூவி அதில் அப்படி மேலே அப்படி போட்டு விட்டீங்கன்னா அதுவும் ஒரு வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா அதே தயிர்லையே வெள்ளரிக்கான்னு இருக்கும் இல்லையா, அதை அப்படியே கிரேட் பண்ணி அதுக்கு மேலே அப்படியே உப்பு போட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணிக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு அப்படிதான் நம்ம வந்துட்டு இப்போ அந்த வெங்காயம் அப்படின்ற வார்த்தையவே நம்ம மறந்துடணும் கொஞ்ச நாளைக்கு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போய் பிரியாணி தான் நம்ம பொதுவாக ஆர்டர் பண்ணுவோம். ஒரு கப்பில் வந்துட்டு தயிர் வெங்காயம் வைப்பாங்க. எனக்கு 1 பத்தாது 4 கொண்டு வா அப்படின்போம். பட் இனிமேல நம்ம அது நடக்காது. ஏன்னா நம்மளை விட ஃபாஸ்ட்டாக கடை வச்சிருக்கிறவங்கலாம் இருக்காங்க. வெங்காயத்தை முழுசாவே யூசேஜை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக வெள்ளரிக்காய், கேரட்டு இந்த மாதிரி பழையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதோடைய யூசேஜை கம்மி பண்ணணும், ரேட்டு குறையணும்னா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வெங்காயம் எங்கே அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னா சட்னிக்கு தான். தக்காளி சட்னியாக இருக்கட்டும், எல்லா சட்னிக்குமே வெங்காயம் போடுவோம். பட் வெங்காய சட்னி அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்களேன், இப்படி இருக்கும். அந்த தோசையோட அப்படி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். பட் நம்ம அவ்வளோ பெரிய பணக்காரங்க கிடையாது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. வெங்காய சட்னி அரைச்சி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பணக்காரங்களா? யோசிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக கிடையாது. எங்கள் வீட்டிலேயே வெங்காய சட்னி அடியோட மறந்துட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு நிறைய ஆல்டர்னேட்ஸ் இருக்குது. ஒன்று சொல்கிறேன், பீர்க்கங்க இருக்கும் இல்லையா, அதோட தோலை அப்படியே சீவிட்டு அதை போட்டு அப்படியே அந்த தக்காளியை போட்டு சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு அந்த உப்பு காரம் அதெல்லாம் போட்டு வந்துட்டு அரைச்சி சாப்பிட்டு வதக்கிட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா வேற லெவலில் இருக்கும். அதைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தோல் இருக்குல்லையே, அதை சீவிட்டு அதுக்குள்ளே பீர்க்கங்காய்க்கு உள்ளே இருக்கும் அந்த ஒரு மசில்ஸ், அந்த சக்கை மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அதையும் தக்காளியையும் போட்டு அப்படியே வதக்கிட்டு அப்படியே அரைச்சி சாப்பிட்டு பாருங்க, அது வேற லெவலில் இருக்கும். வெங்காய சட்னி என்னடா வெங்காய சட்னி இது அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க, கண்டிப்பாக சொல்லிடுவீங்க. நானும் வந்துட்டு வெங்காய சட்னி எனக்கும் பிடிக்கும், நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு முழுசாக முடிஞ்சு அதோட சொல்லி அடுத்து இப்போ நாங்கள் டெய்லியும் பீர்க்கங்காய் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கு, சாப்பிட்டு தாங்க நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கலாம், வேற லெவலில் இருக்கும். இன்னும் நல்லா அப்படி சொல்லணும் அப்படின்னா சாம்பார்னு வீட்டில் ஒன்று வைப்பாங்க, அடிக்கடி அதை தான் வைப்பாங்க. ஆனால் அது நம்மளுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது பெருசா. பட் அதை தான் அடிக்கடி வைப்பாங்க. அதில் முக்கியமாக அதிகமாக போடுறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3-4 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா 1/4 கிலோ வெங்காயம் போடுவாங்க. எதுக்கு போடுறாங்க? இதால டேஸ்ட் கூடுதா இறங்குதா அப்படின்னு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, சாப்பிட்ற நம்மளுக்கும் தெரியாது. கொடுத்தா சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். பட் அது தப்புங்க. நம்மளுக்கு என்னதான் அப்படியே செட்டில் ஆயிடுச்சு, வெங்காயம் போட்டாதான்டா சாம்பார்னு செட்டில் ஆயிடுச்சு. அதை நம்ம இனிமேல மாற்றிக்கணும், ஏன்னா ரேட் அப்படி இருக்கு. இப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரு 100 கிராம் வெங்காயம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாம்பாருக்கு 100 கிராம் வெங்காயம் போடுறீங்க. அதுல இருந்து 25 கிராம் மட்டும் வெங்காயம் போட்டு பாருங்களேன், அதுவும் 2க்கும் சேமா தான் இருக்கும். வெங்காயம் போடாமலே நம்ம சாம்பார் செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியும். பட் நம்ம மனசு யாருக்குமே ஒத்துக்காது, ஐயோ வெங்காயம் இல்லாம சாம்பாரா ஐயோ நம்ம நினைப்போம். அதுக்காக ஒரு 25 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க, ரெண்டுமே ஒரே டேஸ்டா தான் இருக்கும். நீங்க வந்துட்டு அதனால கவலையே பட வேண்டாம். இங்கேயும் அப்படிதாங்க, ஒரு கம்மியா தான் எல்லாமே வெங்காயம் யூஸ் பண்றாங்க. இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், வெங்காயம் இல்லாம சாம்பார் நம்மளால வைக்க முடியும் அப்படின்னு. அந்த வெங்காயம் இல்லாத சாம்பாருக்கு இன்னும் நம்ம அப்படியே டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 20 கிராம் வெங்காயம் எடுத்துட்டு அப்படியே அதை பொடியா சாப் பண்ணி அப்படியே எண்ணெயில போட்டு அழகா வதக்கிட்டு அப்படியே அதை தூக்கிட்டு அந்த சாம்பார் மேல போடுங்களேன், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதாவது முடிச்சுட்டு சாம்பாரை பண்ணி முடிச்சு அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு இதை பண்ணி பாருங்க, அந்த 1/4 கிலோ வெங்காயம் போட்ட அந்த அரோமா டேஸ்ட்
அது எல்லாமே அந்த வெறும் 10 கிராம் 20 கிராம் வெங்காயமே நம்மளுக்கு தந்துடும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னா ஜீரகத்தை வந்துட்டு அப்படியே வதக்கி எண்ணெயில் வதக்கி அதை அப்படியே பொடி பண்ணி மேலே அப்படி தூவி விட்டு பாருங்களேன், வேற லெவலில் இருக்கும். ஹோட்டல் சாம்பார்லாம் கிட்டையே நெருங்க முடியாது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு முக்கியமான விஷயம், தோசை தான் எல்லார் வீட்லேயுமே மேஜராக சாப்பிடுவோம். அதுவும் ஒரு தோசை 2 தோசைலாம் கிடையாது, 10-15 தோசை சாப்பிடுவோம். அதுக்கு முக்கியமாக வெங்காயம் யூஸ் பண்ண, அதாவது பெரிய வெங்காயத்தை ஹாஃபாக கட் பண்ணி தோசைக்கல்ல தேய்ச்சிட்டு அப்புறமா தோசை ஊற்றுவாங்க. மறுபடியும் இன்னொரு தோசைக்கும் நடுவுலையும் மறுபடியும் தேய்ச்சிட்டு அப்புறமா தோசை ஊற்றுவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வெங்காயத்தை தான் நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. அது வந்துட்டு நமக்கு யூசேஜை குறைக்கணும். பட் அதையும் நம்ம குறைக்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னது அப்படின்னா, இப்போ கடையிலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலே அவங்க உள்ளேயே விட்டுருப்பாங்க, கீழே ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும், அதை அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே தேய்ச்சிக்கலாம். அது பத்தலை அப்படி அதெல்லாம் வாங்க முடியாதுப்பா அப்படின்னா, இப்போது கத்திரிக்காய் ரேட்டு வந்துட்டு கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே ஹாஃபாக கட் பண்ணி அப்படியே அந்த தோசைக்கல் மேலே தேய்ச்சி அதுவும் தோசை சுட்டிங்கன்னா அதே டேஸ்ட் தாங்க இருக்கும். வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா வெங்காயம் ரேட் அப்படி இருக்குது. மறுபடியும் நம்ம சொல்லி தாங்க கேட்கணும். ஏன்னா அவ்வளோ ரேட்டு அதிகமாக இருக்குது வெங்காயத்துக்கு. ஸோ இனிமேல் யாராவது தோசை சுடுறதுக்கு தோசைக்கல்ல வெங்காயத்தை தேய்ப்பீங்க, கண்டிப்பாக தேய்க்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நான் சொன்னேன் இல்லையா, கத்திரிக்காய் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு ஹைலைட்டான விஷயம், ஆம்லேட் பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களாங்க? ஆம்லேட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். பொதுவாக வந்துட்டு இதுக்கும் ஆனியன் இல்லாத ஆம்லேட்டா அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. ஏன்னா ஆம்லேட்டையும் ஆனியனையும் பிரிக்க முடியாது, ஆனா குறைக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க கேட்கக்கூடிய எல்லா ஹோட்டல்லையும் கேட்கக்கூடிய ஒரு பாப்புலரான ஆடியோ அப்படின்னா, அண்ணே வெங்காயம் கொஞ்சம் தூக்கலா ஆம்லேட் அப்படின்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வெங்காயத்தை பார்க்கறதே கஷ்டம், அப்புறம் எப்படி தூக்கலா போட முடியும்? அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட் இருக்கு. இப்போ என்னன்னா, அந்த வெங்காயத்தோட அந்த குவான்டிட்டியை வந்துட்டு குறைச்சிருங்க. கொஞ்சோண்டு வெங்காயம் வச்சுட்டு முட்டைக்கோஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம யாருமே அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். முட்டைக்கோஸ்னாலே நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அதை இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். முட்டைக்கோஸ் அப்படியே ஃபைனாக நல்லா பொடியாக சாப் பண்ணிட்டு வெங்காயத்தையும் முட்டைக்கோசையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முட்டையை உடங்க இதுலேருந்து ஒரு கையை அள்ளி போடுங்க, அப்படியே ஆம்லேட் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வேற லெவல் டேஸ்ட்லேயும் இருக்கும், வெங்காயத்தோட யூசேஜையும் குறைச்ச மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. புளிக்குழம்புன்னு ஒரு 2 விஷயம் இருக்கு. இந்த வத்த குழம்புக்கும் புளிக்குழம்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, தண்ணியா இருந்தா புளிக்குழம்பு, அதே கெட்டியா இருந்தா வத்த குழம்பு. ரெண்டோடைய டேஸ்ட்டுமே ஈக்குவலா தான் இருக்கும், ரெண்டுமே சேமா தான் இருக்கும். அதுக்கு ரெண்டுல ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இதுக்கும் நம்ம வந்துட்டு வெங்காயத்தை எல்லாமே அப்படியே அள்ளி போடுவோம், அந்த மாதிரி போடாதீங்க. ஏன்னா வந்துட்டு வெங்காயம் இல்லாமல், அதாவது வெங்காயம் இல்லாமலும் அது ரொம்பவே நல்லா இருக்கும். வெங்காயம் தான் அதுக்கு அதிகமாக டேஸ்ட்டு கொடுக்குன்ற மாதிரி நான் சாப்பிட்டது கிடையாது. அதனால அதாவது அந்த வெங்காயத்துடைய இதை வந்துட்டு நீங்கள் வத்த குழம்புக்கும் சரி புளிக்குழம்புக்கும் சரி கொஞ்சம் நல்லாவே குறைச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே சில ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி, தயிர் வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம நல்லா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பிரியத்தில் தான் கொடுக்குறாங்க. நம்மளும் அதை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். தேவைக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு, ஏன்னா வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஆர்டர் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட முடியும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வெங்காயத்தோட ஹோட்டலுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வெங்காயத்தை வந்துட்டு கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது. ரேட்டு குறையிற வரைக்கும் அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க. என்னடா இந்த பையன் பாட்டு வெங்காயம் இல்லாத சாம்பார், வெங்காயம் இல்லாத சட்னி, வெங்காயம் இல்லாத வத்த குழம்பு புளி குழம்புன்னு சொல்லிட்டு போயிட்டான், இதெல்லாம் நம்ம எப்படி லைஃப்பில் வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா யூடியூப்லேயே எல்லா டீட்டெயிலும் தெளிவாக இருக்குது. இப்போது வெங்காயம் இல்லாமல் சட்னி செய்வது எப்படின்னு போட்டிங்கன்னா 100 வீடியோ 150 வீடியோ வரும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பார்த்து அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயத்துடைய விலையை வந்துட்டு நம்ம குறைச்ச மாதிரியும் இருக்கும், அதோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். வெங்காயத்தின் விலையை குறைப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை பற்றி தேவைக்கு அதிகமாகவே நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய எலிப்பொறி சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இதை விட ஒரு சூப்பரான கண்டென்ட்டுடைய அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். Until then, bye from Sachin. Bye.